ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு அவங்க பொண்ணுங்க எல்லோரும் சாப்பாடு ஊட்டி விடவும் அது கார்த்தி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை காட்டும் போது அப்போ சிவனாண்டி லாயர் அழைச்சிட்டு வராங்க. வந்ததுமே அவங்க சந்திரகலாவை ஜாமீனில் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கவும் அப்போ அதிகாரியும் அவங்களும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சந்திரகலா வெளியே வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே அவங்க சிவனாண்டி சந்திராட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சந்திரா, நடந்ததெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு மேலேயே உங்கள் அக்காவை பழி வாங்குறோன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பாழாக்க வேண்டாம், அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை கெட்டதுமே சந்திரகலா அப்படியே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோமோ அதை நிறைவேறாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கா கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க. அப்படிங்கும் போது ஏன் சந்திரா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, இது நாள் வரைக்கும் உங்கள் அக்காவுக்கு உன்னை பற்றின உண்மை தெரியாது, அதனால நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்த, இப்போ தான் உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலேயும் நீ அந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, உங்கள் அக்காவும் உன்னை ஏற்றுக்க மாட்டா, அதனால நீ எதுக்காக நீ இந்த கஷ்டப்பட போற, அதனால பேசாம நம்ம வாழ்க்கை நம்ம வாழலாம், இந்த பழிவாங்க உணர்ச்சியெல்லாம் இதோட விட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன் சந்திரன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சிவனாண்டி கேட்கும் போது, ஆமாங்க இனிமேல்தான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே சிவனாண்டி சந்திரகலாவை பார்க்குறாங்க. என்னது இவன் இந்த அளவுக்கு ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சந்திராணி பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாங்க என்னை இந்த நிலைமைக்கு உள்ள தள்ளி வச்சுட்டாம்ல அந்த கார்த்தி, அவனே சும்மா விட மாட்டேன், அதே மாதிரிக்கு எங்கள் அக்காவை நான் பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சதுலேயும் நான் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன், அவளை பழி வாங்கி தீருவேன், அந்த கார்த்தியையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இனிமேல் உங்கள் அக்கா உன்னை ஏற்றுக்கவும் மாட்டான், இந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சிவனாண்டிக்கு ஒரே குழப்பமா இருக்குது. சந்திரா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, அந்த வீட்டில் நீ எப்படி போக முடியும், அதுதான் உன்னை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சுது, கண்டிப்பாக உங்கள் அக்கா அந்த வீட்டுக்குள்ளேயும் விடமாட்டா, உன்னை ஏற்றுக்கவும் மாட்டா அப்படிங்கும்போது, எங்கள் அக்காவுக்கு அதாவது என் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறா, அதனால் அந்த பாசத்தை வச்சு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போக போகிறேன் அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியல சந்திரா அப்படிங்கும்போது, ஆமாங்க அவள் என் மேலே வச்ச பாசம் உண்மை தானே, நான் தானே அவளை பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அவள் என் மேலே அளவு கடந்து பாசம் வச்சிருக்கிறா, அதனால அந்த பாசத்தை வச்சு எப்படி உள்ள பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால அவளை பழி வாங்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது, சந்திரா உனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சரி நீ போ அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா நேராக அவங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க வாசலில் நின்றுக்கிட்டு அக்கான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க. வந்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே அவங்க மயில்வாகனும் கார்த்திகிட்ட சொல்றாங்க, இவ வெளியே வந்துட்டா பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே சாமுண்டீஸ்வரி நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அக்கா அந்த சிவனாண்டி தான் என்னை வெளியே அழைச்சிட்டு வந்தா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரியோட கோவம் இன்னும் அதிகமாகுது. ஓஹோ அவன் ஒன்று வெளியே கொண்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் பாருக்கா அவன் கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவன் ஜாமீன் என்னை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டான், அவன் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டான், ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நம்மள இந்த வீட்டில் இடம் கிடையாது, நீ என்ன பார்க்கறதுக்கு எந்த முகத்தை வச்சுட்டு வந்த, என்னை இந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்துது அந்த நீ தானே, அந்த சிவனாண்டியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை எந்த அளவுக்கு தலைகுனியை வச்சுட்ட, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நகை எடுத்தது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருந்தேன், அதுக்கு நீ தான் காரணம், எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்து அப்படிங்கும்போது உடனே ரேவதியும் நல்ல 4 வாரத்தை கேளுங்கம்மா, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சந்திரகலா இருகிடி உங்க எல்லாருக்கும் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கவும், அப்ப ராஜராஜன்னு சொல்றாங்க, ஆமா சாமுண்டீஸ்வரி இவ எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா, உனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை இருக்குது, அந்த சிவனாண்டி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே நாசம் பண்றதுக்காக இருந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும், அப்ப மயில்வாகனம் ரேவதி ரோஹிணியே எல்லாருமே சந்திரகலா போட்டு திட்டும் போது சாமுண்டீஸ்வரி திட்டுறாங்க. அப்போ உடனே சந்திரகலா சொல்றாங்க, அக்கா நான் தப்பு பண்ணது உண்மைதான், அதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான் அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி ஏன் என்ன பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சும்மா இருடா அக்கா, இவனால தான் அக்கா நான் அந்த சிவனாண்டி கூட கூட்டு சேர்ந்தேன், அவன் இவனை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் என்கிட்ட இப்படிலாம் சொன்னதுனால தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன், ஆனால் கடைசியில் அது உன் பக்கமே திரும்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைக்கா, நான் செஞ்சது தப்பு தாங்க என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, எங்கள் பார் சந்திரா நீ என்ன தான் அழுது எடுத்து நாடகம் போட்டாலும் சரி தான், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ இதுதான் உன்னுடைய முடிவா, நான் சொல்கிறது கேளு, அந்த சிவனாண்டி கூட இந்த கார்த்தியை பழிவாங்கன்னு சொல்லி தான் அவங்க கூட நான் கூட்டு சேர்ந்தேன், ஆனால் அது உனக்கு எதிராக திரும்பணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, இதுக்கு மேலே உன்னை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடை தூக்கி அவங்க உடம்பு ஃபுல்லாக ஊற்றிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ அடுத்ததான் நாடகத்தை
தொடங்கிட்டா போலுக்க இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக அப்படின்னு மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க. அக்கா நீயே வந்து பொறுத்திருக்கா, என் கதை எங்கேயே முடிஞ்சு போகட்டும், உனக்கு எதிராக நான் நினச்சேன் பார்த்தியா, அதனால எனக்கு கிடைச்ச தண்டனை இதுதான்க்கா, உன் கையாலேயே என் கதையை முடிச்சிருக்கா, நான் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் சந்திரன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு வர வழி தெரியலையே, நான் உண்மையை சொல்ல பண்ணாக்கி உனக்கு நான் எந்த துரோகமும் நான் பண்ணினதே கிடையாது, நான் சொல்கிறத கேளுக்கா, இந்த ஒரு தடவை அவன் கூட சேர்ந்து நான் கூட்டு சேர்ந்து நான் பண்ணினது தப்பு தான், ஆனால் இதுக்கு மேலே வந்து நான் அவனை வந்து அதாவது அவங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன், அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுக்கா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஒரு கட்டத்தில் ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, இவளை நம்பாத, இவன் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக இவ எந்த எல்லைக்குனாலும் போகப்பட்டவா, இவளை நம்பாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் சந்திரகலா வந்து அழுது எடுத்து நாடகம் போடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்போ உனக்கும் சிவனாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கும்போது அதுதானக்கா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும் அப்போ நான் ஒன்று சொல்லுவேன் அதை நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்னன்னாலும் சொல்லுக்கா, உனக்காக நான் எதனால நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது அவன் உன் கழுத்தில் கட்டியிருக்காம்ல தாலி, அந்த தாலி கழட்டி நீ ஊர் பஞ்சாயத்துக்கு மத்தியில் நீ தூக்கி வீசணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சந்திரகலா மனசுக்குள்ள அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது அம்மா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த சித்தி வந்து எந்த எல்லைக்கு போகப்பட்டவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சாமுண்டீஸ்வரிட்ட வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, அப்படி நான் செய்துட்டோம்னா நீ என்னை நம்பிடுவியன்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து சாமுண்டீஸ்வரியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க, நான் அதையும் செய்ய தயாராக இருக்கிறேன்க்கா அப்படின்னு சந்திரகலா வந்து ஒத்துக்கிடுதாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ஐயோ என்னது இவ எந்த எல்லைக்குனாலும் போய் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக இவ துணிஞ்சவளாச்ச, இந்த விஷயம் தெரியாமல் சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, அத்தை இவங்கள நம்பாதீங்க, இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி ரோஹிணி ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம் சாமுண்டீஸ்வரி இவன் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக தான் இது எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறா, ஆனால் கண்டிப்பாக இவ சிவனாண்டி விட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து இங்கே பாருங்க அவள் தப்பு பண்ணியிருக்கிறா, அவள் மன்னிச்சு இந்த அளவுக்கு வந்து அவள் வந்து என்னை ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டா, இதுக்கு மேலே வந்து என் தங்கச்சியை நான் வந்து வேண்டான்னு சொல்லி நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே பாரு சந்திரா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரியை வந்து சந்திராக்கலாவை அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, இப்போ தான் நம்ம ஒரு நாள் நிம்மதியாக இருந்தோம், இப்போ திரும்பவும் இவங்க வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி மயில்வாகனம் கார்த்தி இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அடுத்ததாக திட்டம் போடுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க, அதனால அத்தை என்ன சொன்னாலும் சரிதான் சம்மதிக்கணுங்கிற முடிவுலேயே வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சிவனாண்டியும் சொல்லு சந்திரா அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தான் சொன்னோம்ல எங்கள் அக்கா என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறான்னு, அந்த பாசத்தை வச்சு அவளை கவுத்துட்டோம்ல அப்படிங்கும்போது என்ன உங்கள் அக்கா உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டுக்கிட்டாளான்னு கேட்கும்போது ஆமாங்க, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவள் ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சந்திரகலா நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது என் கழுத்தில் உள்ள நீங்க கட்டின தாலியை வந்து கழட்டி வீச சொல்லி இருக்கிறா பஞ்சாயத்துல வச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சந்திரா சொல்ற அப்படிங்கும்போது எனக்கு வர வழி தெரியலங்க, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள நான் போய் ஆகணும், அதனால நானும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு சந்திரா, நான் வந்து அதாவது நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருந்தாதான் நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு கிடையாது, அதாவது நீ என் மேல எவ்வளவு உயிரா இருக்குன்னு எனக்கு தெரியும், எதனால இது ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு அதுவும் தெரியும், அதனால நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணாலும் சரிதான், அது நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுக்காக தான் பண்ணுவேன், நீ சொன்னதுனால நான் உன்னை தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் என்னங்க நான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தனால என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லை அப்படிங்கும்போது எப்படி சந்திரா எனக்கு உன் மேலே கோவம் வரும், எனக்காக தானே இது எல்லாமே நீ பண்ணிகிட்டு இருக்கிற, நான் அதெல்லாம் கோவிச்சிக்க மாட்டேன், நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. அப்போ பஞ்சாயத்தில் எல்லாருமே வரவும் அப்போ உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவனாண்டி அங்கே இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இன்னமேலும் வந்து என் தங்கச்சிக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால அவன் கட்டின தாலியை என் தங்கச்சி வந்து கலட்டி அவன் கையிலே கொடுத்துருவா அப்படின்னு சொல்லவும் அப்போ அடுத்தது பஞ்சாயத்திலே சந்திரகலா கிட்டே சிவனாண்டிக்கிட்டே கேட்கும்போது சந்திரகலாவும் சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அக்கா தான் வேணும், அதனால இவ கட்டின தாலியை நான் கழட்டி கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து சந்திரகலா தன்னுடைய தாலியை கழட்டி அவங்க சிவனாண்டி கையில் கொடுத்துறவும் அதுக்கப்புறமா வந்து சந்திரகலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என் தாலி கழட்டி என் புருஷன் கையில் நீ கொடுக்க வச்சுட்டே இல்லை, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட நினச்சி அவங்க சந்திரகலா மனசுக்குள்ளே நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சந்திரகலாவை வான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சந்திரகலா சிவனாண்டியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகவும் சிவனாண்டியை வந்து நீ கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க தலையசைக்கவோ சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து சந்திரகலா வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து கார்த்திக் இருக்கவும் உடனே கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்திக் தெரிஞ்சிருது இது எல்லாமே வந்து இவங்க போடக்கூடிய நாடகம் தான், இவங்க எந்த எல்லைக்கு போகப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அத்தை வந்து அவங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தை இவங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க இப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களே, இப்படி இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஆனால் இவங்க இன்னும் சும்மா இருக்க மாட்டாங்க. முன்னாடி இருந்ததை விடையே இவங்க பல மடங்கு இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஆக்ரோஷத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. இவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க. இனிமேல் இந்த குடும்பத்தை எப்படியாவது நம்ம கட்டி காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.